ஸோ இந்த ஸ்டேயில் டுடே இஸ் அ லாஸ்ட் டே. ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அந்த அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நல்லா பேசினாங்க. மலையாளத்தில் தான் பேசினாங்க. மோளே மோளே அப்படின்னு கூப்பிட்டு நல்லா பேசினாங்க. அண்ட் அவங்க அம்மாவும் சரி பையனும் சரி 2 பேரும் பேசினாங்க. திரும்ப கண்டிப்பாக வாங்க அதெல்லாம் சொல்லி நல்லா வெல்கம் பண்ணாங்க. இட்ஸ் நைஸ் டு மீட் தீஸ் கைண்ட் ஆஃப் நியூ பீப்புள். நைஸ். தெரில பேப்ஸ், மேம் பார்க்கணும். பார்க்குறியா? நான் கேட் க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் நாங்கள் தங்கி இருக்க ஸ்டே. ஏய் தெரியல, நோண்டாத பேப்ஸ், நம்மளுது இல்லை, நோண்டாத. இந்த இலை அழகாக விழுந்துச்சு. இதுதான் டெரஸ் ஆஃப் தட் ஹாஸ்டல். இங்கே கூட தங்குறாங்க போல். ஒரே ஒரு ஃபேன், பெட். இப்படி இறங்கி போனால் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நம்ம ரூம். 6 பெட் இருக்குது. அதில் 2 பெட் நம்மளுது. பார்த்தா லோவர் பெட் எல்லாமே வந்து எடுத்துட்டாங்க, தங்கியிருக்காங்க. ஸோ நாங்கள் அப்பரில் 2 பேர் எடுத்திருக்கோம். 700 per person per day. ஹோம் ஸ்டே விட இங்கே காஸ்ட்லி, 200 rupees எக்ஸ்ட்ரா. ஐயோ பப்பப்பா, வாடா கீழே போகலாம். டே ஃபுல் ஃப்ளெஜ்டு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். உள்ளே போனால் ரூம்ஸஸ் இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் போகிறோம். ஆண் மகனா ஒரு ஹஸ்பண்டா என்ன பேகு, 2 லேப்டாப்பு, ஐபேடு, வாட்டர் பாட்டிலு வெயிட்டாக இருக்குது. என்னை தூக்க விட்டுட்டு துரை இதோ ஹேரே போச்சு இல்லை, தேவைதான். ஏதாவது ஸ்லோப் ஆகிடுது. இங்கே உட்கார்றக்கு எதுவும் இடம் இல்லை, இருக்க மாதிரி தெரில. இல்லை பேப்ஸ், அந்த பக்கம் வந்துடலாமா? எந்த பக்கம்? அந்த பக்கம் மாதிரி இருந்தால் அப்படி வந்துடலாம். அந்த மாதிரி தென்னை மரம்லாம் இருக்கும். அங்கேயும் உட்கார பிடிக்காமல் நட வேப்ஸ், ப்ளீஸ் வேப்ஸ். சரியான மொட்டை வெயிலில் என்னைக்கு நடக்க விட்டுட்டு இருக்காங்க. நீங்களே என்னென்னு கேளுங்க. பைத்தியக்காரா நீ பார்த்துன்னு ஏதாச்சும் ஜூஸ் குடிக்கலான்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. இவன் ஓடுறா பாருங்க, குடிங்க அவளை. ஏய் நில்றி, மறுபடியும் நடக்கணும். இதே தூரம் மறுபடியும் நடக்கணும். பேசாம இதே தூரம் மறுபடியும் நடக்கணும், பேசாம்பா. வர்க்காலா கிளிஃப்ட் தான் நடந்துட்டு இருக்கோம். நேற்று நைட்டு தான் வந்தோம். இப்போ மறுபடியும் மத்தியானம் வந்திருக்கோம். மறுபடியும் சாயங்காலமும் திரும்பி வருவோம் கூட்டத்தோட. ஸோ வேறு எங்கே போகிறதுன்னு எங்களுக்கும் தெரியல. அதனால் யார் இந்த சிஸ்டர்? கரெக்டாக எடுக்குமோ அந்த பக்கம் போயிடுவான். இவன் தான் இங்கே சுற்றிட்டு இருந்தான். அதான் பாரு, 4
பேர் போனாலே 20,000 ரூபா. என்னது பின்னாடி ஒளிவட்ட தெரியுது பேப்ஸ். ஒளி தெரியுதா? ஃபுல் ஆரஞ்சிஷா. தேங்க்யூ. என்ன திடீர்னு கோச்சுக்குன்னு சொன்னாலையா? பா என்ன அப்படியே பின்னாடி சூப்பராக இருக்கு. தேங்க்யூ பேப்ஸ், லவ் யூ பேப்ஸ். சன்செட் பார்த்துட்டு வீட்டிலேருந்து பழம்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. நம்ம ஊர் கேரி பேக்கில் தூக்கிட்டு வாழைப்பழம் வந்துட்டு சன்செட் ஆயிடுச்சு. பாரு அப்புறம் நான் பாரு வாழைப்பழத்தை வச்சு ஆரஞ்சு தோல்லாம் நான் ஒன்றும் கீழே போடல, கவருக்குள்ளே தான் போடுறேன். ஹாஸ்டல் போயிட்டு டஸ்ட்பினில் போட்டுருவேன். ஓகேங்க மேடம். பிளேட் எடுத்து வைங்க. பார்க்கணுமா மெசேஜ்? எடுத்துக்கணும். அதுலேருந்தே சாப்பிட வேணாமா? அது ஜூஸ் உனக்கு ஒன்று வை, நான் சாப்பிட்ட பிறச்சுக்கிறேன். தொடக்கவே இல்லை பிளேட்டை. அவர் தொடச்சி தான் கொண்டு வந்திருப்பாருன்னு ஒரு நம்பிக்கை. அதே கம்மி. இது வந்து மேன்ச்சோ சூப் அண்ட் இது வந்து சில்லி கார்லிக் எக் நூடுல்ஸ் அண்ட் புது வகையான ஜொல் மோமோஸ். பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. அர்ச்சு இங்கே கொத்திட்டு இருக்கா. டிப்டாப்பாக ரெடி ஆகிட்டு கடைசியாக கிளம்புறதுக்கு முன்னாடி ட்ரெஸ்லாம் பண்ணிவிட்டு மேடம் வந்து ப்ரஷ் பண்ணிருக்காங்க. என்ன மேடம் இது நியாயமா? ரெடி ஆகிட்டோம். தூக்கம் பார்த்தல, 2 பேத்துக்குமே நைட்டு தூக்கம் இல்லை. ஹாஸ்டலில் ஃபஸ்ட் டே விட்டான். இவனை தான் கொரட்டை விட்டான். காலையில் நான் எந்திரிச்சிட்டேன். அலாரம் அடிச்சு எந்திரிக்கவே இல்லை. நான் தலைகாணி வச்சு அடிச்சு எழுப்பி விட்டேன். எனக்கு தொண்டை கவிருச்சு. ஏசியில் மூச்சு விட முடியாமல் சொல்ல இப்படியே இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும் அப்படின்ட்டு சாப்பிட்றப்ப நல்லா இருந்தது. ஓகே, இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஜடாயு கிளம்பிட்டோம், போயிட்டுருக்கோம். கிளம்புவோம். மேடம் கோச்சிக்கிட்டு தனியாக எங்கேயோ போகிறாங்க. என் கூட ட்ரிப்பே வரமாட்டேன்ட்டு மொட்டை வெயில்ல ஹெல்மெட் போட்டு நடந்து போயிட்டுருக்காங்க மேடமு. எங்கே போகிறாங்கன்னு தெரில. வாங்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போய் மேடம் பிடிப்போம். மேடம் லெஃப்ட் வேணுமா? மேடம் நடந்து போகும்போது கூட ஹெல்மெட் போட்டு தான் போவாங்க போல். மேடம் வாங்க. வெயில்ரி வாடி, இதுக்கு மேலே வர முடியாது என்னால். இப்படி போகிற சோலோ ட்ராவலா? சரி வா. எங்கே நான் போக சொன்னேன்? நான் எங்கேயும் போக சொல்ல. சரி வாடி, வெயில் டைம் ஆச்சு. மேடம் தண்ணி குடிக்கிறாங்கோ. நீங்கள் காவேரி எலிஃபேண்ட் பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பார்க்குக்கு வந்திருக்கோம். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி அவன் என்ன பண்ணுறான்டா, பைப்பு ஏதோ தண்ணி குடிக்கிறான் போல. யானையா? தெரியல. பைப் வலிக்காதான் நின்றுட்டே இருக்கு. அவங்க பாரு தண்ணி காட்டுறாங்க. இருக்கு குடிக்குது, அதுவே பிடிச்சி. அதுவே பிடிச்சி தண்ணி குடிக்குது. இதுக்கு தந்தம் பாரு, அதுக்கு தந்தம் இல்லை. வெயிலுக்கு நல்லா இருக்கும். நமக்கே இப்படி
ட்ரம் இருக்கு ஏன் அங்கேயே வர அப்படின்றாரு. ஓ ட்ரம் இடிக்க வந்துருக்கு. டயர்ட் ஆகிட்டாப்ல. இந்த இது பேர் தான் காவேரியா? ஏது யானை பேரா தெரியல. ஆனால் ஏன் பக்கத்தில் பக்கத்தில் வைக்கல? சண்டை போட்டுக்கணும் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃபேன் போடலாம் எனக்கு கொஞ்சம் நல்லா. ரெண்டும் பேசிக்குது. அதில் இலையே இல்லையே, சாப்பிட்றான்னு எடுத்து போட்டு என்ன பண்ணுறது? ஓ ஸ்டெம்மே சாப்பிடும் போல. ஏன் சும்மா நிற்கிறேன்டா சாப்பிடுவாங்க. உழைச்சி களைச்சி வந்திருப்ப. வாரு சவுண்டு கருக்கு முறுக்குன்னு. யார் கடி கடிக்குது? அதுக்கு நீட்டாக இருக்கு. அதனால தான் தள்ளி கட்டி போட்டிருக்காங்க போல. அது தெரிஞ்சு பாரு வந்தோடனே என்ன சாப்பிட்றா அப்படின்ட்டு அழகாக தூக்கிடுச்சு. இங்கே பாருங்க இது தலையாடிட்டு இருக்குது. என்னடா பண்ற? டேய் ஒரு பிங்க் கலர் பாண்டா வாத்தை பார்த்துட்டு இருக்குங்க பாருங்க. ஹலோ பிங்க்கு பாண்டா ஒயிட் டக்கு. இந்த பாண்டா எந்த கேஜ்லேருந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னு தெரில. சுற்றிட்டு இருக்குது இங்கே பார்க் ஃபுல்லாக. ஏதாச்சும் கூண்டில் பிடிச்சி அடைச்சி வைக்கணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஓவராக தான் ஆடிட்டு இருக்குது. இது ஹேர் ஸ்டைல் ஃபங்கெல்லாம் விட்ட மாதிரி ஹேர் ஸ்டைல் பயங்கரமாக இருக்குதுங்க. ஹேர் ஸ்டைல் இது மண்டை காட்டு. இவன் மண்டை மட்டும் கொஞ்சம் தினிசாக ஆட்டிக்கிட்டே இருக்கான். அவன் எப்படி கோழி கூப்பிடுறது? டேய் இங்கே பாடுறா. இந்த அனிமலை பார்த்ததும் உங்களுக்கு எந்த ஊர் ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈமு கோழி. இது ஈமு கோழின்னாவே உங்களுக்கு ஒரு ஊர் ஞாபகம் வரும். அது என்னன்னு சொல்லிட்டு போங்க. பாத்ரூம் போகுது இந்த இடத்துல. நேராக கொத்துற மாதிரியே இருந்தது. டிஸ்டர்ப் பண்ணாத. அது லஞ்ச் சாப்பிட்றப்போ நேராக டிஸ்டர்ப் பண்ணால் மட்டும் உனக்கு அப்படியே கோவம் பொத்திட்டு வருது இல்லை? அதுதான் தம்பி தான் ஃபோக்கஸ் ஆகுது. ஆஸ்ட்ரிச் தெரியுமா? ஆஸ்ட்ரிச். டே ஆஸ்ட்ரிச் அவன் வாய பாருங்களேன். இவன் என்ன பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கா? கினியா ஃபவுல்னா என்ன? நெருப்பு கோழியா? மான் கோழியா? இது இது நெருப்பு கோழி. அது விரிச்சாலே இதாயிரும். இடம் பார்த்தாதுக்கு என்னடா எட்டி பார்க்குறா? டேய் டேய் ஏன்டா கத்துறா? டேய்
கத்தாதரா. என்னடா ஆட்டுப்புழுக்க ஸ்மெல் ரொம்ப நேரம் வருதுன்னு பார்த்தா இங்கே எல்லாத்தையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்க பாவம். கெனாடியன் பிக்மியாம்மா. பட் நம்ம ஊர் ஆடு மாதிரி தான் இருக்குதுங்க. இங்கே ஏதோ ஸ்கூல்லேருந்து ட்ரிப் ஏதோ கூட்டி வந்திருப்பாங்க போல். எல்லாம் சின்ன குழந்தைங்கள எல்லாம் எல்கேஜி யூகேஜி படிக்கிற மாதிரி இருக்காங்க. பாருங்கள் எப்படி விளையாண்டுருக்காங்கன்ட்டு ஜாலியாக. எங்கே ஊற்றி முடியாமல் தண்ணி தாக்கம் எடுத்துகிட்டு காஞ்சி போய் கருகி போய் கிடக்கிறோம். இங்கே எவ்வளோ ஜாலியாக ஆடிட்டு இருக்காங்க பாருங்கள். இத்தனைக்கும் நம்ம ஜஸ்ட்டு நடந்து தான் போயிட்டு வந்தோம். ஒன்றும் பண்ணல. ரொம்ப தூரம்லாம் போல், ஒரு 100 மீட்டர்ஸ் தான் போயிருக்கோம். அதுக்கே சுத்தமாக முடியல, சரியான வெயில். தயவு செஞ்சு மத்தியானம் மட்டும் நீங்கள் எங்கேயுமே வந்துடாதீங்க வர்க்கலாவில். அதுவும் இந்த டைமில் ஃபெப் டைம் தான் இத்தனைக்கும். சரி இந்த டைம்னா பெருசாக சம்மர் டைம் எல்லாம் தான் வந்தோம். ஐயோ அப்படியே வண்டியில் வந்தால் கால் பேண்ட்டை தாண்டி அப்படியே எரியுது, அவ்வளோ வெயில். பா சாமி. எங்கன்னு பார்த்தா இந்த சர்க்கிளில் அங்கே பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக் ஜாமு. பாவம் அந்த மிஸ்ஸுங்கெல்லாம் அவங்களால சமாளிக்கவே முடியல, இத்தனை பேரை. எல்லாம் ஜாலியாக விளையாண்டுருக்காங்க. ஆஸ்கார் அவார்டு கொடுறா ட்ரம்ப்பே. ஆஸ்கார் ஃபிஷ் எங்கே இருக்கு? ஆமாம். ஆனால் இவ்வளோ பெரிய மீசா வச்சுருக்கான், மேலே வரைக்கும் வருதுடி. யாரு ஏன்டா இவ்வளோ குமியிற? இவ்வளோ குமிஞ்சு தான் குடிக்கணுமா என்ன? எவ்வளோ பெரிய வாத்து. இங்கே ஒரு பெரிய சைஸ் குழந்தை உட்காந்து விளையாண்டுருக்குது ஊஞ்சல். அது இன்னொரு ஃப்ளாஷ் போட்டிருக்காருங்க. குழந்தை சைஸ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, ஆனால் ஜாலியாக இருக்குது இந்த குழந்தை ஆடிட்டு இருக்கிறத பார்க்க. இந்தாங்க தண்ணி சூப்பராக வந்துட்டுருக்கு, அதை வாங்கி எடுத்து. இல்லை என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு இன்னொரு குழந்தை என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். சரி போகலான்னு சொன்னால் அந்த குழந்தை வந்து இரு நான் ஒரே ஒரு வாட்டி சறுக்கிட்டு வரேன் அப்படின்ட்டு வருது. ஏன்னா நடுவில் ஸ்டக் ஆயிடுச்சு குழந்தை. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்கள். அருமையாக இருந்துச்சுங்க. எதுக்குங்க இவ்வளோ பக்கத்தில் வர்றீங்க? ஃப்ரேம் விட்டு வெளில வந்துடுவீங்க. நல்லா இருந்துச்சுங்க. இந்த டைம் போய்ட்டு இருக்கீங்க போங்க. இப்படியே போட்டா இதில் இவன் சொல்கிறான் நான் குழந்தையாமா. இந்த குரங்கு வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு ஆல்பே எப்படி அதை பண்ணு போ. நீ போய் தண்ணி வாங்கி குடி போ. சீன் காட்டிட்டு இருக்கியா? கல் எடுத்து அடிச்சிருவேன். இன்னும் குமி, இன்னும் குமி, இன்னும் குமி, அவரை மாதிரி குமி. கொழுப்பு தானே. இங்கே எதுக்குங்க இவ்வளோ பெரிய வாத்து? இவர் ஒருத்தர் மீன் பிடிச்சிட்ருக்காரு, ஆனால் அங்கே மீனே இல்லை. அங்கே ஒரு மான் வருது, அது தண்ணி இல்லை. இங்கே ஒரு ஆப்பிள் அண்ட் வாட்டர்மெலன் டேபிள், மஷ்ரூம். இடம்லாம் நல்லா தான் இருக்குது, வெயில் தான். தெரியுதா தெரியுதா? இப்படி தான் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பான். ஐயோ எப்படி தான் டயர்டாகாமல் இருக்கானோ சாமி. இங்கே அந்த எலிஃபென்ட் ரைடு போகணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா வரலாம். 500 rupees ஃபார் தட். மற்றபடி ஓகே, சும்மா நிழலில் உட்கார்றக்கு ஓகே. ஆனால் காற்றே இல்லை. அப்பப்போ தான் காற்று வருது, சரியான வேக்காடு. நான் பேசுகிறது கேட்குதான்னு கூட எனக்கு தெரில.
இல்லையா? லைட்டாக பயமாக இருக்குது. அண்ணனுக்கு ரொம்ப நாள் ஆசை இப்போ கிளீன் ചെയ്യുന്നത് സുമ ചേച്ചി സുമ ചേച്ചി எதுவும் பண்ணல. ஏதாவது சொல்லு. எப்படி சண்டி ஜாலியாக இருக்கா? கழுத்தில் போட்டுறியா? இருக்கு. எடுத்துட்டு அந்த சைட் பார்த்துட்ருக்கு. மேலே வருது மேலே வருது. அந்த பக்கம் வருது. உள்ளே வருது, கழுத்துக்கிட்டு வருது. செயின்ட்டு மறுபடியும் வெளில போயிடுச்சு. மறுபடியும் பின்னாடி போகுது. ஏதோ இது மாதிரி ஆமாம், மூஞ்சி பின்னாடி இருக்கு. அப்படியே சைடு திரும்ப. அப்படி சைடில் இல்லை, மூஞ்சி மட்டும். பரவாயில்ல சண்டிகை, தைரியமாக தான் நிற்கிற. ஆஹா, ஏன் சொல்ல மாட்டேன். வெயிட் பண்ணுது. வால் டங் 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 டங். அது பாரு. ஸோ கயாக்கிங் இப்போ ரெடி ஆகிட்டோம். போதும் பேப்ஸ். டிரைவர் அச்சு கப்பலேறி போயாச்சு. சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா. போதும்.
என்ன பண்ணுறோம்? பெங்களூரில் டிராஃபிக்னு இங்கே வந்தா இங்கே கயாக்கிங்கில் டிராஃபிக்காக இருக்குது. பல்லெல்லாம் டைப் அடிக்குது வேண்டி என்ன கையெல்லாம் இல்லையா மேப்பு அம்மா இவ்வளோ பக்கத்தில் போகாதடா. அதான் வெட்டிக்காரன் நமக்கு தெரியாது. பாவம் என்ன பண்ணுவான். எங்கே போயிட்டு வந்தோம்? கயாக்கிங். மேங்க்ரூவ் கயாக்கிங். பரவூர் மேங்க்ரூவ் கயாக்கிங். சன்செட் கயாக்கிங். ஆனால் சன்னும் தெரில ஒன்றும் தெரில. எங்கள் நேரம் தெரிஞ்ச விஷயம் தான். நேற்று வரைக்கும் சன்செட் சூப்பராக இருந்துச்சு. சரி நீ கயாக்கிங் போயிட்டே சன்செட் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி புக் பண்ணி எல்லாம் போனால் ஃபுல்லாக க்ளவுட்ஸ் இன்னைக்கு. சன்னும் பார்க்கல, ஒரு மண்ணும் பார்க்கல. ஆனால் என்னென்னா 6:30 சம்திங் முடிஞ்சுது. 6:30 கிளம்பணும். ஐடியலி ஒரு அரை மணி நேரம், மேக்ஸ் டு மேக்ஸ் 35 மினிட்ஸு நாங்கள் இங்கே ஸ்டே வந்திருக்கணும். ஆனால் இல்லை, 2 மணி நேரம் ஒரு குடோனில் வெயிட் பண்ணோம். ஏன்? மழை அடிச்சு நகுத்து மழை. கேட்டால் ஏதோ ஸ்டாமாமே மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டே மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இந்த மாதிரி மழை வரும், அடுத்த 3 மணி நேரம் புயல் வரும் அப்படின்லாம். எனக்கு என்னடா டே, இது நாங்கள் கயாக்கிங் பண்ணிட்டு 6:30 மணிக்கு புயல் வரும்ன்ட்டு 6 மணிக்கு சொல்கிறாங்க. 6 மணிக்கு சொல்கிறோம். அதுக்கப்புறமா வெயிட் பண்ணி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சரி, ஆல்ரெடி நாங்கள் வந்து வேற கயாக்கிங் எப்படின்னா நடுவில் ஒரு இடத்துல வந்து இறங்கலாம் உள்ள. எல்லாம் இறங்கியாச்சு, ஈர துணியோடு இருக்கும். சரி இப்படியே போயிடலாம், 1/2 hour தானே, ஸ்டே போய் மாற்றிக்கலான்னு சொல்லி. குளிர் ஒரு பக்கம், மழை தட்டி தூக்குது ஒரு பக்கம். ஒரு வழியாக 2 மணி நேரம் கழிச்சு சரி கொஞ்சம் கம்மியாயிருச்சு அப்படிங்கிறப்ப வந்துட்டோம். அதுவும் நனைஞ்சிட்டு தான் வந்தோம் நல்லாவே. அதுக்கப்புறம் வரவும் மழை வந்துருச்சு. இப்போ ரூம் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மழை கொஞ்சம் கம்மியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இப்போ ஓரளவுக்கு கம்மியாயிருக்கு. பக்கத்துலேயே எங்கேயாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சாப்பிட போயிட்டுருக்கோம். வேறு எதுவுமே ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் டெலிவரி இல்லைங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இப்போ தான் மெயின் ரோடு வந்திருக்கோம், பார்ப்போம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போயிட்டுருக்கோம். இன்றைக்கி தான் எங்களோட லாஸ்ட்டுக்கு முந்தின நாள் டே. ஒரு அண்டர்ரேட்டட் கேஃபேன்னு சொல்லலாம், இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லலாம். கண்டுபிடிச்சது இவங்க தான் மேடம். ஸோ எப்படி இருக்குன்னு போய் சாப்பிட்டு பார்க்கலாம். ஜனார்தன் கோயில் பக்கத்துலேயே இருக்குது. பென்னிஸ் கெஃபே. வாங்க சாப்பிட்லாம். ஒன்று எடுத்துட்ருக்கேன்.
Don't boil all the juice. You are for Let me speak English anyone. Everybody speaks but you know, I can cook what they stand. I can decide of the plane 2 days to the plane. But I took the plane for the tourists, okay, with air condition. It was okay. இவ்வளோ நேரம் ஒழுங்காக வந்துச்சு சரி அப்போல்லாம் விட்டுட்டு போயிடுக்க பற்றியா ஹாய் போஸ் கொடுக்குறாங்களா நல்லா அடி. அசிங்கப்படாத. ஃபுட்பால் இல்லாத காரணத்தினால் மேடம் இன்றைக்கி வண்டி ஓட்டி பழகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் 8 போட்டு லைசன்ஸ் எடுத்துருவாங்க. பார்ப்போம் மேடமோட ப்ரோக்ரஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மேடம் ஹாஸ்டலில் உட்காந்துட்டு புக்கு படிக்கிறாங்க. ஐயோ உள்ளே வச்சுறப்போ ஸ்கெட்ச் போடுறானுங்க பாரு. ஓடுங்கடா. ஸ்நாக்ஸ் தூக்குறதுக்கு எல்லாம் தெரியுது. இங்கே பாருங்க இந்த ஸ்நாக்ஸுக்கு ஸ்கெட்சை போட்டானுங்க. 3 பேர் இந்த பக்கம் சுற்றிட்டானுங்க. இவன் ஒருத்தங்க சுற்றிட்டான். ஸ்கெட்சு போட்டுட்ருக்கானுங்க. சுற்றி எங்கள் கிட்டே தான் வரானுங்க. ரொம்ப அங்கே சைடாக வரானுங்க. எப்படி நம்ம பாஸ்டன் படம் கடந்த 1 மணி நேரம் எப்படி ஓட்டுறது? ஆனால் ஓட்டுன உனக்கவே இருக்குல்ல பாரு. செவ்வாய் எப்படி ஓட்டுறது? ஏதோ இன்ஜின் லிட்டரலி ட்ரெயினுக்கு கழுவலி போட்டு சொல்ல மாதிரி ஃபுல்லாக டானுங்க பாரு. கலரு 2 பேர்த்து கலரையும் இங்கே பாரு. மேக்கப் ஸ்நாக்ஸ்